ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி டே 9 ஆஃப் பேக்கிங் கிளாஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டெஸ்ட்லிஷியஸ் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக் அண்ட் டேஸ்ட் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம டின் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு பென்டோ கேக் டின் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 inch டின். இதில் நான் கேக் பேக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நல்ல ஒரு பட்டர் பேப்பர் போட்டு நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மேலே சீவர் வச்சுட்டு 1/4 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சீவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ட்ரையான ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு இந்த அளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் 1/4 கப் பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட்டரை ஃபஸ்ட் ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சுகர் நல்லா இந்த அளவுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறம் பீட்டரை மேக்ஸிமம் ஸ்பீடில் போட்டு எக் நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்கு இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக பீட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு பீட்டரை வச்சு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நான் ரோப்ஸா சேர்த்துக்க போகிறேன். ரோப்ஸா என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ரோஸ் ஃப்ளேவரிங் எசன்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நான் கலருக்காக ஒரு 3 ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ் கலர் மிஸ்டோட வைப்ரண்ட் ரோஸ் நான் சேர்த்துக்கிறேன். வைப்ரண்ட் ரோஸ் கலர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பேட்ச் பை பேட்சாக நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 3 பேட்சஸாக சேர்த்ததுக்கப்புறம்
பாருங்கள் 3 பேட்ச் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் ஹோம்மேட் ரோஸ் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளோயியாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது இதை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த டின்னில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் அதே 180 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது பேக் ஆகிட்டுருக்கிற இந்த டைமில் நம்ம ட்ரெஸ்லிச்சஸ் கேக்கு ரோப்ஸா மில்க் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் ஆல்ரெடி ரெடி பண்ண ரோப்ஸா மில்க்லேருந்தே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம், 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணியாச்சு. அண்ட் கேக்கு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நான் கூல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். இந்த கேக்கோட ஃபைனல் லுக் நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி நான் எடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் குவெரிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட பேக் அண்ட் டேஸ்ட் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.